மேடம் விஜயகாந்தினுடைய இறப்புக்காக நடிகர் சங்கத்தினுடைய கட்டிடத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. மாவட்டம் தோறும் அவருடைய சிலையை நிறுவி மரியாதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சார் நம்ம ஒரு கடை திறக்கிறதா இருக்கும் சார், அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது பேசுவோம். இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் ஊரில் இல்லை அன்றைக்கி, நான் நேற்று தான் பாண்டிச்சேரியில் ஸோ இன்னைக்கு காலையில் இனாக்ரேஷன் சரி இதுக்காக வந்துட்டேன். ரொம்ப வருத்தமாக இருந்தது சார். நான் ஊரில் இல்லை சார், நான் பாண்டிச்சேரி நினைக்கிறேன். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடை திறப்பு விழாக்கு சம்பந்தமா நீங்க கேட்கணும். நீங்க தன்னார்வலர்கள்லாம் வந்து நிறைய பேர் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நடிகர்கள் யாருமே இந்த சைடு எட்டி பார்க்கல. உங்களுக்கு தெரியுமா அது? யார் நீங்க வந்திருக்கீங்களா? எங்க பல்லாவரம் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட. மேடம், இந்த பாலா எல்லாம் இந்த மழையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருடைய டோட்டல் சேவிங்ஸே எடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கடை திறப்பு விழாக்கு வந்துருக்கோம். அவங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி பேசாமல் நீங்கள் மற்ற கேள்விகள் கான்ட்ரவர்ஷியலாக கேட்டு ஒரு விஷயத்த நீங்கள் உருவாக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்க மேடம், நீங்கள் கடை திறப்பு விழாக்கு வந்திருக்கீங்க. எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அது ஹெல்ப் பண்ணுறது நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும். நீங்கள் பண்ணலையான்னு கேள்வி கேட்குறத விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து பப்ளிக்காக சொல்லணும்னு ஒரு அவசியமே கிடையாது. நானும் பண்ணியிருக்கேன். அது நான் சொல்லணும்னு எனக்கு இது இல்லை. நம்ம ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கு அது தெரியப்படுத்துது, அதுவும் நல்ல விஷயம் தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை பார்த்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இப்போ தமிழில் தான் பேசினேன். சார் அது சரின்னு இருந்தால் அது வைக்கிறது தப்பே இல்லை சார். எல்லாருக்கும் அது பொது கருத்தாக எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து எல்லாருமே அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நல்லதாக இருந்தால் பண்ணிட்டு போகலாம். எல்லாருக்குமான கருத்தாக இருக்கட்டும் மேடம். உங்களோட கருத்து என்ன? எல்லாரோட கருத்து தான் என்னோட கருத்து. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்து என்னென்ன மூவிஸ் வருது? இப்போ தான் சுழல் 2 முடிச்சுட்டு நேற்று தான் வந்தேன் பாண்டிச்சேரியில் ஷூட். ஸோ நம்ம இப்போ வெப் சீரிஸ் தான் அதிகமாக வந்து நடிகர்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமான்றது வந்து மங்கிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அப்படிலாம் சினிமா எப்போவுமே மங்கிட்டு வருதுன்ற ஒரு கணக்கே கிடையாது. சினிமாக்கு இருக்கிற மோசம் எப்போவுமே இருக்கும். இல்லை, நிறைய நீங்கள் ஆகட்டும், தமனா ஆகட்டும், நிறைய நடிகைகள். நான் ஒரே ஒரு வெப் சீரிஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் தப்பு இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.